ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கஸ்தூரி பண்ண வேலையால சேரனுக்கும் சந்தாவுக்கும் குலதெய்வ கோயிலே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இங்க கஸ்தூரி பார்த்தா பதட்டத்திலேயே தெரியுது, அங்கிட்டு இங்கிட்டும் பரபரப்பா தெரியுது. மா, ஏன் இப்ப நீ குட்டி போட்ட பொண்ண மாதிரி எங்கிட்ட அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், இங்க பாருடி, இந்த ரூமை விட்டு அந்த சேரன் பையன் ரூம் பக்கம் உன்னைய போறத பார்த்தேன், காலை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்லவும், மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், ஆமாடி, நீ சும்மாவே அங்கேருந்து பொசுக்கு பொசுக்குன்னு அவனை பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்கு ஓடுனவ, இப்போ பத்தாவதுக்குன்னு ஒரே வீட்டுக்குள்ளே வேற இருக்கோம், அவன் வேற எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், மாப்பிள்ளை வேற இங்கே இருக்காரு, நீ பாட்டுக்கு முன்ன மாதிரி அவன்கிட்ட போய் பேச பழக மாமா மாமான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வை, உன் புருஷன் என்னடி நினைப்பாரு? அப்புறம் மருமகனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி போனது வச்சது அவன் பின்னாடி சுத்தினதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மாப்பிள்ள அப்புறம் எங்களை பார்த்து என்னடி நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட கஸ்தூரி பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்கவும், இங்க பாருமா, அவர் அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர்கிட்ட நானே நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், ஏய் அப்படிலாம் ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிடாதடி, நீ அந்த சேரன் பையன்கிட்ட பேசாம இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்லிக்கிட்டே இருக்கலதான் சந்தா வராங்க. சந்தாவுக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. இங்கே தண்ணி எங்கே இருக்குது, தண்ணி போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா இங்கே ஹிந்திலேயே பார்த்தா கார்த்திகா கிட்ட கேட்கவும், ஏய் என்னடி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி கேட்கவும், எனக்கும் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லிக்கிட்டே இருக்கல தான் அப்போ தான் எல்லாம் வராங்க. கார்த்திகா, இங்கே தண்ணி குழா எங்கே இருக்குது, தண்ணி போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா கேட்கவும், ஓ அவங்க அதைத்தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், ஆமாம் அதைத்தான் அவங்க ஹிந்தியில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், இவங்கெல்லாம் அனிசனா தெரியுமா, சேரண்ணா கூட வேலை பார்ப்பாங்களே சைட்டில், அவங்களுடைய தங்கச்சி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட நிலா சொல்லிக்கிட்டு இருக்கையில கஸ்தூரி எல்லாத்தையும் பார்த்துருது. அப்போ இவளையே நம்ம சேரனுக்கு கட்டி வைக்கக்கூடாது, எப்படியும் சேரன் குடும்பத்தில் தான் வந்திருக்கா, எப்படியும் சேரனுக்கு பழக்கமாக இருப்பா, அனீஸோடைய தங்கச்சினா கூட வேலை பார்க்குறவன் தங்கச்சினா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதா என்ன, இவன் இங்கேருந்து போகிறதுக்குள்ள இந்த சேரன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இந்த சேரன் சும்மா தெரியறதுனால தான் இவ சும்மா சும்மா போய் மாமா மாமான்னு பேசிக்கிட்டு இருக்கா, சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் எதில் போய் பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி யோசிக்குது. ஏமா உனக்கு சொந்த ஊர் ஏது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கஸ்தூரி சந்தாவை பற்றி கேட்கவும், இங்கே சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்களுக்கு சொந்த ஊர் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ராஜஸ்தானா, அப்போ உனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா, தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும், இங்கே பார்த்தா சந்தாவும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல, அது போதும், நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ள நான் உனக்கு சேரனை கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா சபதமே எடுக்குது. பக்கத்து 2 வீட்டு தள்ளி தான் தண்ணி குழா இருக்கு, அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் கார்த்திகா பார்க்குறாங்க. இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு அம்மா, இப்போ என்னன்னா நிலாவை பார்க்கவும் அப்படியே குழஞ்சு பேசுது, இதை புரிஞ்சுக்கிறவே முடியலையே அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா ரூமுக்குள்ளே போகிறாங்க. மறுபடியும் கார்த்திகா கூப்பிட்டு, இங்கே பாருடி, சேரன் கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், மா நான் அதெல்லாம் பேச மாட்டேன், அவர்கிட்ட நான் ஏன் சும்மா சும்மா போய் பேச போகிறேன், எப்பயாவது பார்த்தா பேச போகிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கார்த்திகா ரூமுக்குள்ளே போயிடறாங்க. இங்கே சேரன் கிட்ட பார்த்தா கஸ்தூரி வருது. கஸ்தூரி வந்துட்டு, என்ன சேரா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், அத்தை வாங்கத்த அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், அது வந்துட்ட சாப்பாடுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ல, அது பொங்கல்லாம் வைக்கணும்னு அப்பா சொன்னார், அதான் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் ஜாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்ன சேரா எதுவும் பொண்ணுன்னு அமைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், இல்லத்த அப்படியெல்லாம் எதுவும் அமையலை, அதுக்காகத்தானே குலதெய்வ கோயிலுக்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், வேணா பாரு சேரா, இங்கேருந்து நீ போகிறதுக்குள்ள கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆகி மாலை என் கழுத்துமா தான் நீ திரும்ப வீட்டுக்கே போற, கூட உன் பொண்டாட்டியோட தான் போற அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி செலவும், பிடித்த அதெல்லாம் நடக்கும், இங்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்தது சாமி கும்பிட தானே, கூட என்ன பொண்ணையா நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் கஸ்தூரி மனசுக்குள்ள, அதான் கூட ஒரு ஹிந்திக்காரி இருக்காளேடா, அந்த ஹிந்திக்காரியை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன்னா மாலையும் கழுத்துமா தானே போவ அப்படின்னு சொல்லி கஸ்தூரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வெளியே போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சந்தா மட்டும் அமைதியா உட்காரத பார்த்துட்டு எல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு கேட்கறாங்க, என்ன சந்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, முகமெல்லாம் டல்லா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா சொல்லவும், தலை வலிக்குதா,
நான் வேணா மாத்திரை எதுவும் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்சம் நேரம் தூங்குனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், சரிப்பா அப்போ சந்தா இங்கே படுத்து தூங்கட்டும், நம்மளை வேணா வெளியே போமா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்பதான் நிலா, அண்ணா இவங்களை மட்டும் எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதுவும் சரிதான்ப்பா, வேணா நீங்களாம் போங்களேன், நான் வேணா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இல்லை இல்லை நான் அதுவும் சரிப்பட்டு வராது, நம்ம வேணா போவோம், போயிட்டு கொஞ்ச நேரத்துல வேணா திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிப்பா சந்தா நீ இங்கே படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு போறாரு. இங்கே வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை, சந்தா மட்டும் ரூம்ல இருக்காங்க. இதை பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற சில ரவுடி பசங்க பார்த்தா நல்லா நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. டேய் வீட்டுக்குள்ள யாரும் இல்லடா, வாங்கடா அந்த பொண்ணு உள்ளதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா சந்தாவை நோட்டை விட்டுட்டு சந்தா ரூமுக்குள்ள இருக்கிறத பார்த்துறானுங்க. இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா சத்தமே இல்லாமல் 2 பேர் பார்த்தா இங்கே வீட்டுக்குள்ளே போகிறானுங்க. வீட்டுக்குள்ளே போனால் சந்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சந்தா கிட்ட பார்த்தா தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறானுங்க. இங்கே சந்தா பார்த்தா ஐயோ அம்மானு சொல்லிட்டு ஹிந்திலே கத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியே போங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி பார்க்குறாங்க. எவனும் பார்த்தா வெளியே போகிற மாதிரி தெரியல. அப்போ தான் பார்த்தா சேரன், நிலா நான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சேன், அதை எடுத்து கொடுக்காம வந்துட்டேன், நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா இங்கே வீட்டுக்கு வராரு. இங்கே பார்த்தா 2 ரவுடி பசங்க இங்கே சந்தா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தப்பாக நடக்க முயற்சி பண்ணிக்கிறத பார்த்துட்டு இங்கே சேரன் வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தா சந்தாவோடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கன அலங்கோலமாக கிளியவும் செஞ்சிருது. சந்தா பார்த்தா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சேரன் அவனுங்கெல்லாம் அடிச்சு போட்டு வெளியே துரத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் பார்த்தா இங்கே கஸ்தூரி, கார்த்திகாவுடைய வீட்டுக்காரன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க. சந்தா அழுதுகிட்டு இருக்காங்க. சேரன் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஆக மொத்தம் எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்க. சந்தாவை சேரன் தான் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்டுக்கதையை பார்த்தா கஸ்தூரி கட்டிடுது. அட பாவி சேரா, அந்த பிள்ளையை கெடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் சொல்றாரு. சந்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்ல கஸ்தூரி பேசுறதுனால சந்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. சந்தா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. மா என்ன சொல்ற, மாமாலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா செலவு, என்னடி பெரிய மாமா, என்ன பெரிய மாமா, அதான் அந்த பிள்ளை அப்படி கதறிக்கிட்டு நிற்கிது, ட்ரெஸ் அலங்கோலமாக கிடக்கு, ரூமும் அலங்கோலமாக கிடக்கு, இவன் கூட நிற்கிறான், அப்புறம் என்ன அர்த்தம், இவன் தானே கெடுத்துட்டியான் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி மொத்த பழியும் தூக்கி சேரன் மேலே போட்டுருது. சந்தாவுக்கு தமிழ் தெரியாதனால இங்கே கஸ்தூரியை ஏற்று ஒன்றுமே பேச முடியல. சந்தா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. கார்த்திகா சந்தா கிட்ட கேட்குறாங்க, என்னங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் தமிழில் கேட்குறாங்க. அப்போ சந்தா பார்த்தா ஹிந்திலேயே சொல்கிறாங்க. இங்கே கார்த்திகாவுக்கு ஒன்றும் புரியலை, கஸ்தூரிக்கு ஒன்றும் புரியலை, கார்த்திகா வீட்டுக்காருக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ இப்போ யாருமே இங்கே இல்லையே, அப்பா இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்கு நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் வராங்க. இங்கே சந்தா அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாடா, பார்த்தீங்களா உன் அண்ணனோட லட்சணத்தை பார்த்தீங்களாடா, ஒரு பொம்பளை பிள்ளைய யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பிள்ளைகிட்ட தப்பா நடந்திருக்காண்டா, இந்த பிள்ளையவே இவனுக்கு கட்டி வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், யாரை பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோப்படவும், இங்க பாருடா, வேணா சாச்சிக்கு என் மருமகனும் என் மகளும் இருக்காங்க, நாங்கள் இங்கே வீட்டுக்குள்ளே வரையில இந்த பிள்ளை அலங்கோலமாக நின்றுச்சு, கத்தி கதறிக்கிட்டு நின்றுச்சு, வீடெல்லாம் அலங்கோலமாக கிடந்துச்சுடா, கூட உங்கள் அண்ணன் மட்டும்தான்டா நின்னா, அப்போனா என்ன அர்த்தம்டா, அந்த பிள்ளைகிட்ட உங்கள் அண்ணன் தப்பாக தானடா நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா நல்லா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கு.